அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு பயங்கரமான நிகழ்வு. ஒரு இறந்த பெண்ணின் கல்லறையில் இருந்து திடீரென தீப்பிழம்புகள் எழுந்தன. நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த பயங்கரமான காட்சியைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த வீடியோவை முடிவு வரை தவறாமல் பாருங்கள். நண்பர்களே, பாகிஸ்தானின் கராச்சியில் ஒரு பெண் இறந்தபோது அவரது குடும்பத்தினர் அவரை புதைப்பதற்காக மையவாடிக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அந்த நொடியில் ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்தது. இது அயல்பகுதி மக்களை முழுவதுமாக அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இறந்த பெண்ணை கல்லறையில் வைக்கும்போது திடீரென கல்லறையில் இருந்து தீப்பிழம்புகள் எழுந்தன. ஆனால் ஏன்? அவள் என்ன பயங்கரமான பாவங்களை செய்திருந்தாள்? கல்லறை அவளை ஏற்க மறுத்தது ஏன்? அன்பு நண்பர்களே, இந்த நிகழ்வு நம்புவதற்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் இது உண்மையில் நடந்தது. பாகிஸ்தானின் கராச்சியில் ஒரு முஸ்லிம் பெண்ணுடன் தொடர்புடைய இந்த அமானுஷ்ய நிகழ்வு நடந்தது. முழு கதையை கேட்கும்போது உங்கள் உடல் குளிர்ந்து போகும். ஆனால் அயலவர்கள் இறுதியில் அவளை எவ்வாறு புதைத்தார்கள்? இன்றைய கதை பயங்கரமானது மற்றும் அதே நேரத்தில் ஆழமாக புரிய வைக்கும். வீடியோ தொடங்குவதற்கு முன் நாம் அனைவரும் ஒன்றாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம். ஓ அல்லாஹ், எங்கள் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து எங்களுக்கு உனது கருணையை அருள்வாயாக. ஆமீன். பாகிஸ்தானின் கராச்சி நகரத்தில் ஒரு இளம் பெண் வசித்து வந்தாள். அவள் தனது அற்புதமான அழகுக்கு பெயர் பெற்றவள். ஆனால் அவளது குணாதிசயம் அவளது தோற்றத்துக்கு முற்றிலும் மாறுபட்டது. அவள் ஒழுக்கமற்ற வாழ்க்கை முறைக்கு பெயர் பெற்றவளாக இருந்தாள். அவளது வாழ்க்கை முறை தவறான செயல்களில் மூழ்கியிருப்பதை பிரதிபலித்தது. இளமையிலிருந்தே அவள் தவறான பாதையில் நடக்கத் தொடங்கினாள். காலப்போக்கில் அவளது தீய பழக்கங்கள் மேலும் வலுவடைந்தன. அவள் பல ஒழுக்கமற்ற உறவுகளில் ஈடுபட்டு தவறான செயல்களில் திறமையானவளாக மாறினாள். அவளது நடத்தையை பார்த்தால் அவள் எவ்வளவு ஒழுக்கமற்ற வாழ்க்கையில் மூழ்கியிருக்கிறாள் என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். அவளைச் சுற்றியிருந்த ஆண்கள் அவளை அடிக்கடி கேலி செய்தனர். சிலர் ஒழுக்கமற்ற முன்மொழிவுகளை வைத்தனர். ஆனால் அதிர்ச்சியளிக்கும் விஷயம் என்னவென்றால், அவள் அந்த முன்மொழிவுகளை எந்த தயக்கமும் இன்றி ஏற்றுக்கொண்டாள். நாறுது. அயல்பகுதியில் உள்ள நீதிமான்கள் அவளை இத்தகைய செயல்களை விட்டு விலகியிருக்குமாறு அறிவுரை கூறிய போது அவள் அவர்களை கடுமையான வார்த்தைகளால் அவமானப்படுத்தினாள். சில சமயங்களில் அவள் அவர்களை பொதுவெளியில் இழிவுபடுத்தினாள், உடல் ரீதியாக தாக்கினாள். மேலும் அவளது அயலவர்கள் அவளது வாழ்க்கை முறை தவறு என்றும் அல்லாஹ் தஆலா அவளை கடுமையாக தண்டிப்பார் என்றும் மீண்டும் மீண்டும் அவளுக்கு புரிய வைக்க முயன்றனர். இருப்பினும் அவள் யாருடைய வார்த்தைகளையும் கேட்கவில்லை. அவளது பெற்றோருக்கு அவளது நடத்தை குழந்தை பருவத்திலிருந்தே தெரியும். அவர்கள் எண்ணற்ற முறை அவளை சரியான பாதையில் கொண்டுவர முயன்றனர், ஆனால் தோல்வியடைந்தனர். அவள் அவர்களின் ஒரே மகளாக இருந்ததால் அவர்களால் அவளை ஒருபோதும் கைவிட முடியவில்லை. ஆனால் அவளுக்கு தனது பெற்றோரிடம் அன்போ மரியாதையோ இருக்கவில்லை. மாறாக அவள் அடிக்கடி அவர்களிடம் மோசமாக நடந்து கொண்டாள். அவர்கள் அவளை சரியான பாதையில் நடத்த முயலும்போது அவள் அவர்களை கடிந்து கொண்டு சில சமயங்களில் கையை உயர்த்தினாள். ஒரு நாள் அவளை ஒரு கணம் அமைதிப்படுத்திய ஒரு நிகழ்வு நடந்தது. ஒருவேளை அது அல்லாஹ்விடமிருந்து ஒரு அறிகுறியாக இருக்கலாம், அவளை சரியான பாதையில் நடத்துவதற்கு. இருப்பினும் அவள் தனது வழிகளை மாற்ற மறுத்துவிட்டாள். அவள் தெருவில் செல்லும்போது அயல் பகுதி ஆண்கள் அவளிடம் அசிங்கமான முன்மொழிவுகளை வைத்தனர். அவள் அவற்றை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டாள். இறுதியில் ஒரு கும்பல் இளைஞர்கள் அவளை கடத்தி ஒரு அடர்ந்த காட்டிற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவர்கள் அவளுடன் பாவமான செயலை செய்ய திட்டமிட்டனர். அவள் இத்தகைய விஷயங்களுக்கு பழகியவளாக இருந்ததால் இது அவர்களுக்கு ஒரு புதிய விஷயமாக தோன்றவில்லை. ஒரு நாள் அவர்களின் திட்டத்தின்படி அந்த இளைஞர்கள் அவளை கடத்தினர். அவர்கள் பாவமான செயலை செய்யத் தொடங்கிய போது திடீரென அல்லாஹ்வின் பயம் அவர்களை பிடித்தது. ஒரு கணத்தில் அவர்கள் தங்கள் நோக்கத்தை கைவிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டனர். இந்த நிகழ்வால் அவள் சற்று அதிர்ச்சியடைந்தாலும் அவள் அதை இரகசியமாக மகிழ்ச்சியுடன் வைத்திருந்து வீட்டிற்கு திரும்பினாள். நஅூது பில்லாஹ். ஆனால் அதன்பின் ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்தது. சில நாட்களுக்கு பிறகு அந்த பெண் திடீரென உடல் நலமற்றவளாக மாறினாள். அவளது வயிறு அசாதாரணமாக வீங்கத் தொடங்கியது. அவளது பெற்றோர் ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்தனர். எனவே அவர்கள் அவளை கவனிக்கத் தொடங்கினர். கடந்த தவறுகளை மறந்து அவர்கள் அவளது நலனுக்காக உண்மையாக பிரார்த்தனை செய்தனர். ஆனால் அவளது நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டிருந்தது. இறுதியில் அவளது வயிறு உடைந்து அவள் கடுமையான வலியில் இறந்தாள்.
மருத்துவ பரிசோதனைகளில் அவளது வயிற்றில் ஒரு பெரிய கட்டி வளர்ந்திருந்தது கண்டறியப்பட்டது. ஆனால் உள்ளூர் மக்கள் இது அவளது பாவங்களுக்கு கிடைத்த தெய்வீக தண்டனை என்று நம்பினர். ஆனால் அவளது மரணத்திற்கு பிறகு நடந்தது உண்மையில் பயங்கரமாக இருந்தது. அவளது இறுதிச் சடங்குகள் வழக்கமான முறையில் நடைபெற்றன. ஆனால் அவளது உடலை மையவாடிக்கு கொண்டு செல்வதற்கு முன் ஒரு மர்மமான நிகழ்வு நடந்தது. அவர்கள் அதிக தூரம் செல்லும் முன் ஒரு கூட்டம் நாய்கள் திடீரென வழியை மறித்தன. ஆனால் ஏன்? உள்ளூர் மக்கள் நம்பியது அவள் பாவமான வாழ்க்கை நடத்தியதால் கல்லறையில் கடுமையான தண்டனை அவளை காத்திருக்கிறது என்று. நாய்களுக்கு அவர்கள் கூறுவது போல் வரவிருக்கும் தண்டனையை உணர முடியும். அவளுக்கு வரவிருக்கும் தண்டனையின் அலறலை கேட்க முடிந்ததால் அவர்கள் அவளை கல்லறையில் புதைப்பதை தடுக்க முயன்றனர். இஸ்லாமிய கல்வியின்படி ஒரு இறந்தவர் கல்லறையில் கடுமையான தண்டனையை அனுபவிக்கும்போது மனிதர்களால் அதை கேட்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் மிருகங்களால் அதை உணர முடியும். ஹஸ்ரத் அபு சுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து மேற்கோள் காட்டுகிறார், ஒரு பாவியும் தீயவருமான ஒருவர் இறக்கும்போது அவர்கள் அலறுவார்கள், ஐயோ, எங்கே என்னை கொண்டு செல்கிறார்கள்? மனிதர்களைத் தவிர மற்ற அனைவராலும் அவர்களின் அலறலை கேட்க முடியும். மனிதர்களால் அதை கேட்க முடிந்தால் பயத்தில் அவர்கள் மயங்கி விழுவார்கள். உள்ளூர் மக்கள் நாய்களை விரட்டுவதற்கு மிகவும் பாடுபட்டு இறுதியில் உடலை மையவாடிக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு சென்றவுடன் மேலும் ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்தது. கல்லறையில் இருந்து தீப்பிழம்புகள் எழுந்து தீவிரமாக எரிந்தன. வெப்பம் மிகவும் தீவிரமாக இருந்ததால் சாதாரண மக்களால் அதை தாங்க முடியவில்லை. இது அல்லாஹ் தாலாவிடமிருந்து வந்த கடுமையான தண்டனையாக இருந்தது. உள்ளூர் மக்கள் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தனர். என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் தீயை அணைக்க முயன்று எப்படியோ கல்லறை புதைப்பை முன்னோக்கி கொண்டு சென்றனர். ஆனால் அவர்கள் கல்லறையிலிருந்து விலகியவுடன் தீ மீண்டும் எரிந்து கல்லறையிலிருந்து தீப்பிழம்புகள் எழுந்தன. பயந்து அனைவரும் ஓடித் தப்பினர். அவள் வாழ்நாளில் செய்த பாவங்களின் விளைவாக இந்த கடுமையான தண்டனை கிடைத்தது என்று அவர்கள் உணர்ந்தனர். அத்தகைய சூழ்நிலையில் ஒருவர் கூறினார், அல்லாஹ் மிகவும் கருணையுள்ளவர், எனவே அவளுக்காக மன்னிப்பு கேட்போம். தொலைவில் நின்ற மற்றவர்கள் கைகளை உயர்த்தி அவளுக்காக உண்மையாக பிரார்த்தனை செய்தனர். ஆனால் அவர்களின் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டனவா என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. ஒருவேளை அவளது தண்டனை சிறிது நேரத்திற்கு குறைந்திருக்கலாம், ஆனால் அவள் செய்த பாவங்கள் அவை நிரந்தரமான தண்டனையை கொண்டு வரும் என்பது உறுதி. அல்லாஹ் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து நமக்கு அனைவருக்கும் நல்ல மரணத்தை அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.